தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய அறநிலைத்துறை கீழே சென்னை பூங்கா நகரில் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள், அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். மருத்துவ அலுவலர் மற்றும் செவிலியர் பணியிடத்தை தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து 12/7/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் கன்சர்ன் அட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. மருத்துவ அலுவலரை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBBS முடித்திருக்கணும், மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். 90,000 வந்து இதற்கான சேலரி, 90,000 வந்து இதற்கான சேலரி. அதே மாதிரி செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. DGNM டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 14,000 ரூபாய் வந்து சேலரி. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்னைக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும், இந்து சமயத்தை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? 1/7/2025 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் பூங்கா நகர் சென்னை 3 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். 12/7/2025 தான் மாலை 5:45 அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு பதிவு தபால் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலயமாக நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட் அதே மாதிரி அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ அல்லது ரிட்டன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? hrce.tn.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கான லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன். ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் பூங்கா நகர் சென்னை. சரிங்களா? இதில் வந்து உங்களுடைய முழு பெயர், தந்தை கணவர் பாதுகாவலருடைய பெயர், நேமு, ஃபஸ்ட்டு வந்து மேலே உங்களுடைய நேமு, செகண்ட் வந்து கார்டியன் இல்லைனா ஃபாதர்ஸுடைய நேமு, உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அதற்கான ப்ரூஃபு, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் அட்டை இருக்கு இல்லையா, ஆதார் கார்டுடைய நம்பர், உங்களுடைய பாலினம் ஆணா பெண்ணா, திருமணம் ஆனவரா ஆம் அப்படின்ற மனந்தால் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். சாதி மற்றும் மதம். சரிங்களா? சாதி சான்றிதழ் வந்து எனக்கு வேணும். அது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட். உங்களுடைய ஜெராக்ஸை எடுத்து அதில் வந்து நீங்களே கீழே வந்து சைன் பண்ணி அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது அதற்கான ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, நீங்கள் வந்து 10th 12th மார்க் ஷீட் வச்சுருக்கீங்க இல்லைனா செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும். சரிங்களா? உங்களுடைய கல்வி தகுதிக்கான ப்ரூஃபு, என்னென்ன கோர்சஸ்ஸு இல்லை அடிஷ்னல் கோர்சஸ் நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்க, இந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த போஸ்ட்டுக்கு ஏதாவது ரிலேட்டட் அண்ட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டீட்டெயிலை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? டெக்னிக்கல் சார்ந்த இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயிலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரியா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன் அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃபு, எவிடன்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கீழே வேறு எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கேரக்டர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்கே வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் மேலே எந்த குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியே அந்த டீட்டெயில்ஸ், உங்களுடைய தொலைபேசி எண், கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு டிக்ளரேஷனும் நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கோங்க. மேலே உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபாதர்ஸுடைய நேமு. சரிங்களா? எல்லா டீட்டெயில்ஸையும் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இதற்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.